விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மக்களுக்கிட்ட அதிகமா பரவலா இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோயை எப்படி இயற்கை மூலியமா கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் பார்க்க போறோம். அந்த சர்க்கரை நோயை நம்ம வயல்ல வளர்ற ஒரு செடி மூலியமாவே நம்ம கட்டுப்படுத்தலாம்னு சொன்னா நம்ப முடியுதா? அது என்ன செடி அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த என்ன செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஆவாரம் பூ தான். எல்லாரும் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஆவாரம் பூ பரவலா நிறைய பேர் பயன்படுத்திட்டு வருவோம். ஆனா இந்த ஆவாரம் பூவே சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. அந்த இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்கள் முதைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இலைதெல்லாம் இருக்குது பாருங்க, அதில் மருந்து இருக்குது. இன்னைக்கு சர்க்கரைங்கிறான், சர்க்கரை நோக்கி இந்தியா கேபிட்டலுங்கிறான். எங்கே பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது. ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்பட்டியாக கலந்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஆயிடுச்சு. ஆவாரம் பூ டீ, அது சர்க்கரையை குறைக்குது. வேற ஒன்றும் வேண்டியதில்லை, ஆவாரம் பூ டீ, அவ்வளோதான். அவர் சொல்ற அந்த முறையை பயன்படுத்தி நம்மளோட உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவு குறைச்சும் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.